மாவட்டம் பேச்சிப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராமம் ஒன்றில் குடிநீர் தேவையை நிறைவேற்றுவதற்காக திட்டமிடப்பட்டு தொடங்கப்பட்ட பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதுனால அந்த பகுதி மக்கள் குடிநீரே இல்லாம சிரமப்படுறாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்டது மாங்காமலை மலை கிராமம். இந்த மலை கிராமத்தில் 36 ஆதிவாசி பழங்குடியினர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் கோடை காலத்தில் குடிநீர் கிடைக்காமல் அவதியுற்று வருகின்றனர். பல கிலோமீட்டர் தொலைவில் சென்று குடிநீர் சேகரித்து வரும் நிலை ஏற்படுவதால் இவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்களின் நீண்ட நாளைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட வனத்துறை அப்பகுதிக்கு குடிநீர் வழங்க ஏதுவாக சுமார் 2.5 லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கான குழாய்களை அப்பகுதியில் கொண்டு வந்து சேர்த்தனர். ஆனால் 1 வருடத்திற்கும் மேலாகியும் குழாய்கள் பதிப்பதற்கான எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை. இதனால் இந்த பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குடிநீர் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மழை டைமில் இப்போ மழை டைம்னால தண்ணி இருக்குது. அதே வெறி டைம் ஆச்சுன்னா எங்களுக்கு சுத்தமாக தண்ணி கிடையாது. கிணறுகள் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நல்ல வெறி சமயத்துக்கெல்லாம் எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ஆற்றுக்கு தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. ஆற்றுலாம் பக்கத்தில் இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப தூரத்தில் 2-3 கிலோமீட்டர் மேலே போக வேண்டியதாக இருக்குது. தண்ணிக்கு தான் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. குழாய் பதிக்கும் பணி நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் அந்த பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிகளிடம் சென்று கேட்டபோது குழாய்களை கிராம மக்களையே பதித்து தண்ணீர் எடுத்துக் கொள்ளும்படி கூறியுள்ளனர். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டி தமிழ்நாடு அரசு வனத்துறையானது கிராம வளர்ச்சி திட்டத்துக்கு கீழே இங்கே ஓசை கொண்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஓசை கொண்டு போட்டுட்டு 1 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆகுது. இப்போ கேட்டாங்கன்னு இப்போ தண்ணி வழங்கக்கூடிய அந்த திட்டம் என்பது அவங்க மனசில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஊரில் உள்ள மக்களே நீங்களே அந்த ஓசை போட்டு தண்ணி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நாங்கள் ரேஞ்சர்கிட்டலாம் கேட்டோம். கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே உங்கள் மக்களை தட்டி நீங்கள் இந்த பைப்பை கொண்டு போடுங்க அப்படின்ட்டு. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணும். வண்டி வசதி கிடையாது, இங்கேருந்து தூக்கிட்டு போக முடியாது. அப்படி போயிட்டாங்க. இது குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் எமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு கேட்டபோது விரைவில் பணிகள் தொடங்கும் என்று கூறியுள்ளனர். குடிநீரின்றி தவிக்கும் தங்களின் பிரச்சனையை தீர்க்க இனியும் காலம் கடத்தாமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த மலைவாழ் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சுமார் 1 ஆண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டத்தை விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வனப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.